வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்ன பிரிச்சுட்ருக்காங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுதான் மச்சான் பிரிச்சுட்ருக்காங்க. இது வந்து கல்யாண நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியுமே பார்சல் வந்துருச்சு. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எங்கள் கல்யாண நாள் எப்போன்னா நவம்பர் 10th. அம்மா அப்பா ட்ரெஸ்ஸு தான் கொடுத்து விடுவாங்கன்னு நான் நினச்சிருந்தேன். அதில் அப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் சாரீ, சுடிதாரு, சட்டை இதை தான் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமை பிரித்து பார்க்கலாம். எதுவுமே சொல்ல, எப்போதும் சடனாக சர்ப்ரைஸாக வருது. இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்குமே தெரியாது, ஃப்ரேம் போட்டது எதுவுமே தெரியாது. எனக்கு பார்சல் வந்ததுக்கு அப்புறமே தான் தெரியும். இது பெரிய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, இது தீபாவளிக்கு எடுத்தது. அதுக்கு மேலே உள்ளது எங்களோட கல்யாண நாள் ஒரு 3 நாளில் எடுத்தது. அது கீழே உள்ளது எங்கள் அண்ணன் கல்யாணத்தப்போ எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு அனுப்பியிருந்தாங்க ஊர்லேருந்து. நல்லா இருக்கான்னு கேட்டால் மச்சான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வாங்கி கொடுத்துருந்துச்சி. அவங்க படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்க இப்போ சம்பாதிக்கிறனால எங்களுக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு. இந்த சுடிதார் என் தங்கச்சி வாங்கி கொடுத்து, சாரீ எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுன்னா பிடிக்கும். அது இந்த பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டா, யூடியூப்லலாம். எனக்கு அது மாதிரி இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்துமே எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நம்மளால முடிஞ்சது அப்படிங்கிறனால எங்களோட சந்தோஷத்துக்காக நான் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருந்தேன். கிஃப்ட்டு பெருசாக எதுவுமே நான் வாங்கலை, ஆஃபீஸ் இருந்தனால. சரி, ஈவினிங் கிஃப்ட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே தான் இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனிவர்சரி அது. அப்புறம் ஆல்ரெடி பலூன் மச்சானோட பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு மீதி இருந்துச்சு, அதையுமே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு சர்ப்ரைஸாக கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு எங்கள் ஆஃபீஸில் உள்ள அண்ணா ஒரு ஃப்ரெண்டு அவங்கள வச்சு நான் பிளான் பண்ணியிருந்தேன். மச்சான் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே தூங்கிட்டாங்க. ஏன்னா நாள் கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்ததுனால தூங்கிட்டாங்க. அப்புறம் எப்படியோ எழுப்பி கூட்டிகிட்டு போயாச்சு. சர்ப்ரைஸு பெருசாக சர்ப்ரைஸ் இல்லை, மச்சான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னோடய ஆஃபீஸ் அண்ணனும் ஃப்ரெண்டும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, வேறு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க வந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. 12 மணிக்கு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு காலைல குளித்து கிளம்பி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே வீடியோ எதுவும் எடுக்கலை, நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அடுத்து இனிமேல் வீடியோ இருக்குது. நாங்கள் கல்யாண நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்குமே போயிருந்தோம். அது கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் போடுறேன் உங்களுக்கு. எங்களோட மேரேஜ் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 10. ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுச்சு. அத்தை மாமாலாம் ஊருக்கு போயிட்டாங்க. பெருசாக செலிப்ரேஷன் எதுவும் சாயந்தரம் பண்ணல. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.